Good afternoon, good evening. ஓகேவா, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டெட்டுக்காண்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நவம்பர் 15 எக்ஸாம் சரியா. அதனால் 6th நம்ம 10th வரைக்கும் டேர்ம் வைஸ் வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு 50 கொஷினாக பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. சரி ஓகே, இன்றைக்கி வந்து எதில் வந்து நிற்கோம்னா 10th ஸ்டாண்டர்ட் பார்ட் 4 ஓகேவா. ஓகே, இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 படிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க வெரண்டா ரேஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிடுவாங்க சரிங்களா. ஓகேவா, ரயில்வேக்கு போகுது பேட்ச்சு, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி இதுக்கும் போகுது ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் ஆரம்பிச்சிடலாமா. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The zoological name of the Indian cattle leech is 𝐲𝐬 𝐓𝐍. To which phylum does it belong and in which type of habitat is it commonly found? கொஷினை படித்து பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். வாய்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுட்ருங்க. வாய்ஸ் கிளியர் தானேப்பா? 2 PM வெயிட் பண்ணுறீங்களா? என்னால் தான் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வர முடியல, அதான் லேட் ஆகிட்டு. ஓகேவா, சரி ஓகே. சோஷியல் கிளாஸ் இல்லைப்பா, கொஞ்சம் ஒர்க்கு டைட்டாக போகிறதுனால சோஷியல் கிளாஸ் வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. நானுமே கொஞ்சம் ஓகே கொஷின் ரெடி பண்ணுறது கொஞ்சம் இது பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா. பார்ப்போம் என்ன. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் என்ன வரும், அதாவது எந்த ஜுவாலஜிக்கல் நேம் ஆஃப் இந்தியன் கேட்டல் லீச் அட்டைப்பூச்சி இருக்குது தெரியுமா, அது பேர் வந்து 𝐲𝐬 𝐓𝐍 கொடுத்துருக்காங்க. அது எந்த ஃபைலமும் சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க சரியா. ஓகே, எந்த ஃபைலம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. ஓகேவா, எந்த ஃபைலம் அப்படிங்கிறது கேட்குறாங்க, எந்த தொகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. ஓகேவா, என்ன கேட்குறாங்க, ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்னு கேட்டால் இது வந்து அனிரிடா சரி. என்னது அனிரிடா, வலைதசை புழுக்களை சேர்ந்தது. அது எதில் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ்லேயும் ஸ்ட்ரீம்ஸ்லேயும் காணப்படுது. ஏன் நித்யா மேடம் நீங்கள் வந்து கேன்சல் பண்ண சொல்கிறீங்க? ஓகேவா, என்னன்னு தெரில. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் 2 மணிக்கு வந்துட்டு இருந்தேன். என்னால் ஒரு சில காரணங்களால் காலையில் 5 to 8 கிளாஸ் போகுது. அதை முடிச்சுட்டு என்னால் என்ன பண்ண முடியலன்னா அடுத்தாப்பில் டெய்லி என்ன பண்ண முடியலன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட்டாக போகுது. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா நான் தூங்கலை அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சிடுவேன், அது உண்மை சரியா. ஏன்னா தூக்கம் இல்லை அப்படின்னா இங்கே வந்து கொஷினை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கொஷினை ரெடி பண்ணிட்டு வர லேட் ஆகிடுது, அதான் வந்து உண்மை சரியா. இருந்தாலும் என்னையை நம்பி ஒரு 30 பேராவது டெய்லி வந்து பார்க்குற கவுண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காண்டி என்னை 8 வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லி என்னோட ஒரு சின்ன விருப்பம்னால வரேன் சரியா. ஓகே, வாய்ஸ் வரலையா? வாய்ஸ் கேட்குதா? மற்றவங்களுக்கு வாய்ஸ் கேட்குதா சொல்லுங்க பார்ப்போம். வாய்ஸ் கேட்குதா? அதை கொஞ்சம் சொல்லிடுங்க, இல்லைன்னா நான் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கணும். வாய்ஸ் எனக்கு கேட்குதான்னு நினைக்கிறேன். அப்போ வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் செக்ரேட்டட் பை salivary glands of 𝐲𝐬 𝐓𝐍. அதே அட்டைப்பூச்சி எந்த பொருள் வந்து சுரக்குது, எந்த புரதம், ரத்தம் வந்து உறைதலை தடுக்கிறது. ஓகேவா, அதாவது தூக்கம் கம்பல்சரி தான். 5 to 8ங்கும்போது நான் வந்து 4 மணிக்கே எந்திரிக்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் இதாக தான் போகுது. அப்புறம் எப்படியும் பகல்லையும் தூக்கம் வராதுன்னு வைங்களேன். அப்படிங்கும்போது கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் தூங்கினா தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி கொண்டு வர முடியுது. ஓகே சரி ஓகே, இதான் வந்து நிலவரம். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒன்று அந்த கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு லைவ் கொண்டு வரணும் சரியா. இந்த ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் என்னோடய வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் நாளாக. சரி ஓகே, பார்ப்போம். நவம்பர் 15 வரைக்கும் என்ன. ஓகே, the body cavity of the rabbit is divided into the thoracic and abdominal cavities by a muscular partition. What is this partition called, which is a special feature found in only in mammals அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முயலின் உடற்கொறி மார்பறை மற்றும் வயிற்றறை என ஒரு தசை தடுப்பால் பிரிக்கப்பட்டுள்ளது. பாலூட்டிகளில் மட்டுமே காணப்படும் இச்சிறப்பு பண்பான தசை தடுப்பின் பெயர் என்னன்னு கேட்காங்க. தெரிஞ்சால் போட்டு விடுங்க. கொஸ்டின் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துட்டு.
ஆன்லைன் டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறது? எந்த ஆன்லைன் டெஸ்ட் சார்? ஹரி சார், எந்த ஆன்லைன் டெஸ்ட்டு? நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா டெட்டுக்காண்டி கோர்ஸு, அதனால் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகே, ஆன்சர் என்னது? 3க்கு வந்து சி. ஓகேவா? 3வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? 3வது கொஸ்டின் ஆப்ஷன் சி. இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டின் ரெடி பண்ணிட்டேன், பார்ப்போனே. ஓகே, வாட் இஸ் த கேப் பிட்வீன் த இன்சிடர்ஸ் ஆர் டீத் அண்ட் ப்ரீமோலார் டீத் இன் a rabbit called and what is its function? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, முயலின் வெட்டும் பற்களும் முன்கடவை பற்களும் இடையேயான இடைவெளி பகுதிக்கு என்ன பெயர் மற்றும் அதன் செயல்பாடு என்னன்னு கேட்காங்க. போட்டு விடுங்க. இல்லை சத்யா மேடம், சத்யாங்கிற ஐடியில் கேட்கிங்க. அவங்க நீங்கள் ஃபீமேலாக மேலான்னு தெரியலை. அது குரூப் 4க்கு இல்லை, டிஎன் டெட்டுக்காண்டி நம்ம சயின்ஸ் ஒரு 30 கொஸ்டின் கேட்குறதுக்காண்டி அதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம். பட் ஆனால் இது என்னது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் நம்ம வந்து டேர்ம் வைஸ் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் தான் குரூப் 4க்கான யூஸ் ஆகும். சரியா? இது என்னது ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா டயாஸ்டிமான் பேர். சரியா? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஹெல்ப்ஸ் இன் ஹேண்ட்லிங் ஃபுட்டு. இது வந்து 4வது பாட்டு தானே, அதாவது 13வது லெசன்லேருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து வந்திருக்கும். சரியா? அது டெய்லி கவனிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்ன சொல்கிறோம்? the leech moves on a substratum using a specific method involving muscular contraction and extension aided by its suckers. what is this method of locomotion called? அதாவது அட்டையானது அதோட ஒட்டுறிஞ்சிகளின் உதவியுடன் தசை சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் தளத்தில் நகரும் குறிப்பிட்ட இடப்பெயர்ச்சி முறை என்னன்னு கேட்குறாங்க. அட்டைப்பூச்சி இப்படி நகர்ந்து போதில் அது வந்து எப்படின்னு கேட்குறாங்க. 6 சார் ஷெடியூல் சொன்னாங்களா? நான் சார்ட்ட சொல்ல சொல்கிறேனே, உங்கள் குரூப்பில் வந்து வாய்ஸ் நோட் போட சொல்கிறேன். ஓகேவா? சரி, இது என்னதுங்க? இது வந்து என்னது? கிராலிங் ஆர் லூப்பிங் மூமெண்ட் தானே, அதாவது இப்படி நெடுஞ்சு நின்று தானே போவோம், அதான் வந்து பேசியிருப்பாங்க. சரியா? வளைதல் அல்லது ஊறுதல் இயக்கம் தான் அட்டைப்பூச்சிக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. பேராபோடியா எதுக்கு? பேராபோடியா வந்து எதுக்குன்னு சொல்லி பாருங்கள், அது ஆன்சர் தெரிஞ்சால் போடுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க? அந்த ரேபிட் ஹார்ட் ஹேஸ் 4 chambers. அதாவது ரேபிட்னு எனது முயலுக்கு வந்து 4 அறைகள் இருக்கான். இதே ஓப்பனிங் பிட்வீன் ரைட் ஆரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் இஸ் கார்டட் பை விச் டைப் ஆஃப் வால்? வலது ஆர்டிகளுக்கும் வலது வென்ட்ரிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வால்வு பேர் என்னன்னு கேட்காங்க. போட்டுவிடுங்க. வலது ஆரிகளுக்கும் வலது வென்ட்ரிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வால்வு பேர் என்னன்னு போட்டு விட்றாங்க. கேட்குறாங்க. குரூப் எக்ஸாமுக்கு ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளான்னு கேட்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் ஏதாவது ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தகவல் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? ஆன்லைன் கோர்ஸ் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, டிஸ்டர்ப்லாம் இல்லை. ஓகேவா? இது என்னதுங்க? வலது ஆரிக்கல் வலது வென்ட்ரிக்கல் நடுவில் உள்ளது வந்து ஆப்ஷன் சி ட்ரைகஸ்பிட் வால்வுன்னு சொல்லக்கூடிய மூவிதழ் வால்வு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகேவா? 7th கொஸ்டின் பார்ப்போமா? நம்ம டெய்லி வரக்கூடிய ஆட்கள்லாம் 2 மணிக்கு வரக்கூடிய ஆட்கள்லாம் காணும் போலண்ணே, ஒருவேளை கிளாஸ் இல்லைன்னு நினச்சிட்டாங்க போல. சரியா? சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த லீச் அட்டைப்பூச்சியில் the circulation is carried out by the coelomic fluid filled channels instead of the true blood vessels. what are these 4 main channels? அதாவது அட்டையில் உண்மையான இரத்த குழாய்களுக்கு பதிலாக உடற்குழி திரவம் நிரப்பப்பட்ட கால்வாய்கள் மூலம் சுற்றோட்டம் நடைபெறுகிறது. இந்த 4 முக்கிய கால்வாய்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போட்டுவிடுங்க. இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா ஏவா பியா சியா டியான்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது அப்படின்னா லெக்யூனர் சேனல்ஸ். கீதா மேடம் வந்துட்டாங்க, பிரணவ் சார் வந்தாச்சு. அதான் எனக்கு வந்து கொஸ்டின் எடுக்க லேட் ஆகிடுங்க.
ஓகே, அடுத்தாப்புல என்ன கேட்காங்க, the placenta acts as a temporary connection between the fetus and the mother which waste product of the fetus is allowed to be exchanged and removed through this tissue. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாவுக்கும் குழந்தைக்கும் அந்த வயிற்றில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தொப்புள் கொடி இணைப்பு வந்து இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா குழந்தையோட எண்ணெய் கழிவு வந்து அம்மாவோட தொப்புள் கொடிய வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா கடத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்க. இது என்னது அப்படின்னா ஆன்சர் வந்து நைட்ரஜன் கழிவுகள். ஓகே, கழிவுகள்னு கேட்டால் நைட்ரஜன் கழிவுகள் தான் சொல்லணும். சரியா, மனுஷனோட நைட்ரஜன் கழிவுகள், யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா இதெல்லாம் வந்து பேசுகிறோம். சரியா, ஓகேவா. அதுக்கப்புறம் பாப்பா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, plant cell is placed in a hypotonic solution. Water moves out of the cell, causing the protoplasm to shrink away from the cell. ஓகேவா. What is the phenomenon specifically called? அதாவது ஒரு தாவர செல்லை ஹைப்பர்டோனிக் கரைசலில் வைக்கும்போது செல்லிலிருந்து நீர் வெளியேறுவதால் புரோட்டோபிளாசம் செல் சுவரை விட்டு விலகி சுருங்குவது குறிப்பாக எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்காங்க. போட்டுவிடுங்க. ஏவா, பியா, சியா, டியா? ஏ இந்த இருக்குது, பி அந்த இருக்குது, சி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. சரியா, அதனால் பார்த்து போடுங்க. ஓகேவா, பார்த்து போடுங்க. ஆன்சர் இது 9வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் டி. வெரி குட் பிரணவ் சார். ஓகேவா, பிரணவ் சார் வாழ்த்துக்கள். ஓகேவா, ஆன்சர் இது டி. ஓகேவா, சௌமியா மேடம் கரெக்டு, டெக்ஸ்டோ கேமிங் கரெக்டு. ஓகே, ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி, பிளாஸ்மோலைசிஸ் அப்படிங்கிறது பேர். சரியா, பிளாஸ்மோலைசிஸ் அப்படிங்கிறது பேர். ஹைப்பர்டோனிக், ஹைப்போடோனிக் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இன் விச் பாத்வே ஃபார் வாட்டர் மூவ்மெண்ட் இந்த ரூட் இன்வால்வ்ஸ் வாட்டர் மூவிங் எக்ஸ்க்ளூசிவ் த்ரூ த செல் வால்ஸ் அண்ட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வித்தவுட் கிராசிங் எனி செல் மெம்பரேன். வேரில் நீர் செல்வதற்கான வழிமுறைகள் நீர் பிரத்யேகமாக செல் சுவர் மற்றும் செல் இடைவெளிகளின் வழியாக மட்டும் செல்லும் எந்த செல் சேவையும் கடக்காத பாதை எதுன்னு கேட்காங்க. பார்த்து போடுங்க. பத்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? அப்போபிளாஸ்ட் பாத்வே. கீதா மேடம் கரெக்டா? சரியா, ஆன்சர் என்னது அப்போபிளாஸ்ட் பாத்வே அப்படிங்கிறது கரெக்டு. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 11வது கொஸ்டின். ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 11. In the lymphatic system where all the small egg or pear shaped structure known as lymph nodes commonly found. நிணநீர் மண்டலத்தில் சிறிய முட்டை அல்லது பேரிக்காய் வடிவமுடைய நிணநீர் முடிச்சுகள் பொதுவாக எங்கே காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிணநீர் முடிச்சுகள் எங்கே காணப்படுகின்றன? ஆட் வந்துட்டா? ஆமாம், ஆட் வந்துட்டு. சரியா, ஆன்சர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாத் ஆஃப் லிம்ப் வெசல்ஸ். ஓகேவா, நிணநீர் நாளங்களில் காணப்படுகிறது. அந்த லிம்ப் நோட்ஸ் நிணநீர் முடிச்சுகள் அப்படிங்கிறது நிணநீர் நாளங்களில் காணப்படுது. சரியா, இந்த பாத் ஆஃப் லிம்ப் வெசல்ஸில் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது பார்ப்போமா. அடுத்தது வந்து the size of which of the leukocytes WBC is the largest among all and what is the specific function? WBCலே இருக்கிறதுலே பெருசு என்னதுன்னு கேட்காங்க. சரியா, பெரிய செல் என்னன்னு கேட்காங்க, அதோட வேலை என்னன்னு கேட்காங்க. சரியா, பார்த்து சொல்லுங்க. கொஸ்டின் ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். WBCயில் இருக்கிறதுலே பெரிய செல் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லிம்போசைட்டா, நியூட்ரோஃபிலா, ஈஸ்னோஃபிலா, மோனோசைட்டா? WBCலே இருக்கிறதுல பெரிய செல் என்னதுப்பா? ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் டி, மோனோசைட்டு. சரியா, இருக்கிறதுலே பெரிய செல் வந்து மோனோசைட்டு. ஆனால் எல்லுங்கிறது லார்ஜ்னு நினைப்போம், ஆனால் இதுதான் ஸ்மாலஸ்ட் செல்லு. ஓகேவா, இருக்கிறதுலே சின்ன செல்லுனா லிம்போசைட்டு, பெரிய செல் தான் மோனோசைட்டு. அதோட வேலை என்ன? பாகோசைட்டிக், செல் விழுங்கு தன்மை கொண்டவை அப்படிங்கிறதான் கரெக்டு. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. கொஸ்டின் நம்பர், ஒரு நிமிஷம், இது சொல்லி விடுங்க. 15வது கொஸ்டின். ஐடென்டிஃபை த வால் தட் இஸ் சிட்டுவேட்டட் வித்தின் த ரைட் ஆரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் ஸ்டேட்டட் ஸ்ட்ரக்சர். அதாவது இதயத்தில் வலது ஆரிக்கலுக்கும் வலது வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் உள்ள வால்வு பேர் என்னது? வலது ஆரிக்கலுக்கும் வலது வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வால்வு பேர் என்னன்னு கேட்காங்க. சரியா, வலது ஆரிக்கலுக்கும் வலது வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வால்வு பேர். 15வது கொஸ்டின். சரியா, ஆன்சர் என்ன அப்படின்னா 15வது கொஸ்டினுக்கு ட்ரைகஸ்பிட் வால்வு. சரியா, மூவிதழ் வால்வு. அதில் வந்து 3 ட்ரையாங்குலர் தின் வெஸ்குலர் ஃபிளாம்ஸ் வந்து காணப்படும். முக்கோண வடிவம் 3 வெள்ளிய தசை வடிப்பை
கொண்டது அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? 16வது கொஸ்டின் பார்ப்போமா. விச் ஹியூமன் பிளட் குரூப் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ யூனிவர்சல் ரெசிபியன்ட். இது வந்து ஆப்ஷன் வந்து கொஞ்சம் பார்க்க முடியாதுன்னு வைங்களேன், குறையாக தான் பார்க்க முடியும். அதாவது யூனிவர்சல் ரெசிபியன்ட், அதாவது அனைவரிடமிருந்தும் ரத்தம் பெறுவோர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்காங்க. சரியா? பிளட் குரூப் என்னென்னா இருக்குது, ஆப்ஷன் ஏ, அதாவது இப்படி வச்சுக்கோங்க, அதாவது ஓவா, ஓ, ஏ, ஏபி, அதுக்கப்புறம் பி, இந்த 4 பிளட் குரூப் தான் ஆப்ஷன். சரியா? ஏபிசிடி அப்படிங்கிற ஆப்ஷன். சரியா? போட்டு விடுங்க. ஏவா, பியா, சியா, டியான்னு போட்டு விடுங்க. ஆன்சர் என்னது? ஏபி தான் என்னது அப்படின்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட். யார் வந்து யூனிவர்சல் டோனார்? அனைவருக்கும் கொடுப்பவர் யாரு? யூனிவர்சல் டோனார் வந்து யாருப்பா? யூனிவர்சல் டோனார் யாரு? ஏபி வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட். யூனிவர்சல் டோனார் அப்படிங்கிறது யாரை போட்டு விடுங்க? ஓ பாசிட்டிவா? நீங்கள் ஒருவேளை ஓ பாசிட்டிவா? ஏபி தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லாத்துலேருந்து வாங்குறவங்க, சாரி எல்லாத்துலேருந்து வாங்குவாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறவங்க யாரு? இப்போ அதே மாதிரி கொஸ்டின் மாதிரி தெரியும், ஆனால் வித்தியாசமான கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா, இந்த இந்தியன் கேட்டல் லீச், அதாவது அட்டைப்பூச்சியை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அது பேர் வந்து ஹிரிடுனேரியா கிராண்டுலோசா. லேக்ஸ் ட்ரூ பிளட் வெசல்ஸ். இன்சைட் சர்க்குலேஷன் இஸ் carried out by 4 main channels filled with coelomic fluid. What are these 4 channels collectively called? அதாவது இந்திய கால்நடை அட்டையானது ஹிரிடுனேரியா கிராண்டுலோசா உண்மையான இரத்த குழாய்கள் கொண்டதல்ல. அதற்கு பதிலாக உடற்குழி திரவம் நிரப்பப்பட்ட 4 முக்கிய கால்வாய்கள் மூலம் காற்றோட்டம் நடைபெறுகிறது. சரி, சுற்றோட்டம் நடைபெறுகிறது. இந்த கால்வாய்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆமாம், ரெசிபியன்ட் வந்து ஏபி, டோனார் வந்து ஓ. சரியா? சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் என்னது? அட்டைப்பூச்சியில் அதில் வந்து உண்மையான இரத்த குழாய்கள் இருக்காது. அதுக்கு பதிலாக உடற்குழி திரவம் நிரப்பப்பட்ட 4 முக்கிய கால்வாய்கள், சேனல் ஒரு மாதிரி கால்வாய் மாதிரி கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் என்னன்னு கேட்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? ஹீமோசீலமிக் கேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் சின்னு சொல்லக்கூடிய ஹீமோசீலமிக் கேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? 18வது கொஸ்டின் பார்ப்போமா. 18வது கொஸ்டின் பார்ப்போமா. சரி, 18வது கொஸ்டின். விச் காம்பனன்ட் இஸ் characterized as a structural and functional unit of the nervous system, characterized by being the longest cell in the human body. அதாவது கீழ்கண்டவற்றில் எது வந்து நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகு அப்படின்னு சொல்கிறாங்க. மிக நீளமான செல் வந்து என்னது? மிக நீளமான செல் வந்து என்னது? மிக நீளமான செல் என்னதுன்னு கேட்காங்க. லாங்கஸ்ட் செல் என்னது? ஆடு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லையே. சரி, பொறுமையாக பதில் சொல்லுங்கள். சரியா? ஓகே. நர்வ் செல், நியூரான் சொல்லக்கூடிய நரம்பு செல்கள் தான் என்ன சொல்கிறோம்னா வெரி குட். ஓகேவா? ஆப்ஷன் பி சொன்னவங்களாம் வெரி குட். ஓகேவா? 19வது கொஸ்டின் பார்ப்போமா. இதுதான் வந்து நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகு. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லாங்கஸ்ட் செல், மிக நீளமான செல் அப்படிங்கிறது பேசியிருப்பாங்க. சரியா? Information is transmitted from one neuron to another across a synaptic cleft via chemical substance. What are these substances specifically called? அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன கடத்தப்படுதுன்னா, ஒரு நியூரான்லேருந்து மற்றொரு நியூரானுக்கு தகவல்கள் சினாப்டிக் இணைவு பகுதி வழியாக வேதிப்பொருட்கள் மூலம் கடத்தப்படுகின்றன. இந்த வேதிப்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏவா, பியா, சியா, டியா? ஏவா, பியா, சியா, டியா? ஆன்சர் அது 19வது கொஸ்டின் என்னதுப்பா? ஆப்ஷன் சி. ஓகேவா? ராமத்திலகம் சார், வெரி குட். ஓகேவா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம், நரம்புணர்வு கடத்திகள் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்போம். அதே மாதிரி அந்த அந்த ஜங்ஷனில் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அது வேறு என்னதுப்பா? அந்த ஜங்ஷன், அந்த முனையில் அந்த ஜங்ஷனில் வந்து ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கல் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும், அந்த கெமிக்கல் பேர் என்னது? ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வேர் ஆர் பைபோலார் நியூரான்ஸ் ஸ்பெசிஃபிகலி லொக்கேட்டட் இன் த ஹியூமன் பாடி பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன். அமைப்பின் அடிப்படையில் இருமுனை நியூரான்கள் மனித உடலில் குறிப்பாக எங்கே காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமைப்பின் அடிப்படையில். ஓகேவா? நரம்புணர்வு கடத்திகள் அப்படி இல்லை. நான் கேட்டது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பேர் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா அது பேர் வந்து அசிட்டைல் கோலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன பேர்? அசிட்டைல் கோலைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகேவா? அசிட்டைல் கோலைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? எப்போ அந்த ஒரு ஜங்ஷன் சொல்கிறீங்கல்ல, அந்த ஜங்ஷனில் மெசேஜ் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அந்த ஜங்ஷனில் தான் என்ன ஆகும்னா அசிட்டைல் கோலைன் அப்படிங்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து இதாகும்.
இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இருமுனை நியூரான்கள் எங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டினா ஆஃப் த ஐ அண்ட் ஆல்ஃபாக்டரி எபிதீலியம் ஆஃப் த நேசல் கேவிட்டி. ரெட்டினான்னு என்ன அர்த்தம்னா கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு. அதுக்கப்புறம் ஆல்ஃபாக்டரி எபிதீலியம் ஆஃப் த நேசல் கேவிட்டி அப்படின்னா மூக்கில் இருக்கக்கூடிய நரம்பு. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இருமுனை நியூரான்கள் காணப்படுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் பார்ப்போமா? அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் பார்ப்போமா? இன்னைக்கு நந்தினி மேடம் வரல, ஜென்சி மேடம் வரலண்ணே. மற்றவங்களாம் கீதா மேடம் வந்துட்டாங்க, டெக்ஸ்ட்ரோ கேமிங் வந்தாச்சு, லீமரஸ் நிக்சன் வந்தாச்சு, பிரணவ் சார் வந்தாச்சு, சௌமியா மேடம். ஓகே, சில ஆட்கள் வந்து வரல. ஓகேவா? which part of the forebrain acts as the key coordinating center controlling visceral emotions such as thirst, hunger, sleep, anger and regulating body temperature. கீழ்கண்டவற்றில் எது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசி, தாகம், தூக்கம், கோபம் போன்ற உள்ளார்ந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தல் மற்றும் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தல் போன்ற முக்கிய ஒருங்கிணைப்பு மையமாக செயல்படுறது என்னதுன்னு கேட்காங்க. போட்டு விடுங்க. ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து ஹைப்போதலாமஸ். சரியா? ஆப்ஷன் சி. இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது. சரியா? பசி, தாகம், தூக்கம், கோபம் போன்ற உள்ளார்ந்த உணவுகளை கட்டுப்படுத்தல் வந்து என்ன சொல்றோம்னா ஹைப்போதலாமஸ் தான் வந்து இது பண்ணுது. ஓகேவா? கோஆர்டினேட்டிங் சென்டர் கண்ட்ரோலிங் விஷுவல் எமோஷன்ஸ் சச் அஸ் thirst, hunger, sleep, anger and regulating body temperature அப்படிங்கிறது ஹைப்போதலாமஸ். தலாமஸ்க்கு கீழே இருக்கிறது தான் ஹைப்போதலாமஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். அந்த posterior part of the midbrain contains 4 spherical swellings known as corpora quadrigemina. What primary involuntary actions do these structures control? அதாவது நடுமூளையின் பின்புறத்தில் கார்போரா குவாட்ரிஜெமினா எனப்படும் 4 கோள வடிவிலான பகுதிகள் உள்ளன. இந்த பகுதிகள் கட்டுப்படுத்தும் முதன்மை அனிச்சை செயல்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. போட்டுவிடுங்க. அந்த கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படிங்கிறது எதை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படிங்கிறது எதை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஏவா பியா சியா டியான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி. ஓகேவா? ஆப்ஷன் சி. சரியா? விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ரெஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு தான் கரெக்டு. சரியா? பார்வை மற்றும் கேட்டலன் அனிச்சை செயல்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? விச் பார்ட் ஆஃப் த hindbrain connects the two lateral lobes of the cerebellum and also acts respiration and sleep cycle. அதாவது பின்மூளையின் எந்த பகுதி சிறுமூளையின் இரு பக்கவாட்டு கதப்புகளை இணைக்கிறது, மேலும் சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போட்டுவிடுங்க. ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்லீப் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்லீப் சென்டர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஏவா பியா சியா டியா? மெடுலா ஆப்லாங்கேட்டா, செரிபெல்லம், தலாமஸ், பான்ஸ். ஓகேவா? ஏவா பியா சியா டியா? ஏவா பியா சியா டியா? எல்லாரும் இப்போ தான் வந்து கேட்காங்க, ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க ஏன் டைமிங் மாற்றிட்டீங்க அப்படின்னு. கொஷின் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால டைமிங் மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? சரி, ஓகே. ஏன்னா தெரியும் ஒரு என்னை தம்பி ஒரு வாடிக்கையாக வந்து சில ஆட்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு, அதனால வந்தாச்சு. சரியா? ஆன்சர் வந்து பான்ஸ். ஆன்சர் வந்து பான்ஸ். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்லீப் சைக்கிள், உறக்க மற்றும் விழிப்பு அதாவது சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சியை வந்து கட்டுப்படுத்துறது. இது அதாவது ஒரு பர்டிகுலர் டைமிங் நம்ம தூங்க போயிடுவோம், பர்டிகுலர் டைமுக்கு வந்து எழுந்திருவோம். சரியா? தன்னால் அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த பான்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. சரியா? பான்ஸ்னால் அந்த கழுத்தில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கக்கூடியது. which of the following is not a primary functions of the cerebrospinal fluid? பின்வருவனவற்றுள் மூளை தண்டுவட திரவத்தின் முதன்மை பணி அல்லாதது என்னன்னு கேட்காங்க. செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடோட என்ன கிடையாது, அதோட வேலை எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 24 போட்டு விடுங்க. செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் தண்டுவட திரவத்தோட என்ன கிடையாது, இதோட வேலை வந்து எது கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் அவசரத்துக்கு போட்டுட்டேன். ஏன்னா நாளைக்கு நான் வந்து யூடியூப் லைவ் வந்து வர முடியாது, நாளைக்கு ஒரு வேலை கட்டாயம் வந்து இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி என்னால் 3 மணிக்கு வர முடியுங்கிறதுனால அட்லீஸ்ட் வீடியோ வந்து ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கிடுவீங்கல்ல, அதனால தான் நான் வந்தேன். சரியா? ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன். சரியா? அதனால தான் நான் வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, நான் வந்து 2 மணிக்கே வரேன். ஓகேவா? சரி, ஓகே. ஆன்சர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எலக்ட்ரிக் இம்பல்சஸ் ஃபார் த ரேபிட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். அதாவது தண்டுவட திரவத்தோட பணிகள் என்னன்னு பார்க்கணும். பணிகள் வந்து பிரெயினை பாதுகாக்கணும். சரியா? அதாவது பிரெயின் வந்து ஏதாவது அடிபட்டுறக்கூடாது,
அப்படிங்கிறதுக்கு ஷாக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது அதை வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு தண்டுவட திரவம் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அதில் உள்ள ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அதை மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும், அதில் கூட கழிவுகளை நீக்கும். இதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தண்டுவட திரவத்தோட பணிகள். அப்போ என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை கிரியேட் பண்ணி ரேபிட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ், அதாவது சிக்னல்ஸ் அனுப்பக்கூடிய வேலை இதுக்கு வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. சரியா? 25வது கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 25வது கொஸ்டின் பார்ப்போமா? Peripheral nervous system comprises nerves originating from the brain and the spinal cord. How many pairs of cranial nerves and spinal nerves are present in humans? அதாவது புற நரம்பு மண்டலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து உருவாகும் நரம்புகளை உள்ளடக்கியது. மனிதர்களில் எத்தனை இணை கபால நரம்புகளும் தண்டுவட நரம்புகளும் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? எத்தனை பேர்ஸ் ஆஃப் பெரிஃபரல் நர்வ்ஸும் கிரேனியல் நர்வ்ஸும் காணப்படுதுன்னு கேட்குறாங்க. சரியா? போட்டு விடுங்க. இது கேட்பாங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. கிரேனியல் நர்வ்ஸ் எவ்வளவு, ஸ்பைனல் நர்வ்ஸ் எவ்வளவு, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் சயின்ஸ், அதாவது சயின்ஸ் அதிகமாக வெயிட்டேஜ் உள்ள எக்ஸாம்ஸ்லாம் என்னது அப்படின்னா இப்போதைக்கு டெட்டு போயிட்டுருக்கு. இன்னொன்று எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் போகுது, வரப்போகுது, அதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாது. சரியா? யாருக்கு படிக்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணி விடுங்க. சரியா? மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, ப்ரொமோஷன் கிடையாது. ஓகேவா? 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ், 31 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ். சரியா? கபால நரம்புகள் 12 ஜோடியும் தண்டுவட நரம்புகள் 31 ஜோடியும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் த மெலின் ஷீத் கவரிங் த ஆக்சான் ஆஃப் எ நியூரான்? அதாவது மையலின் உரைன்னு ஒன்று இருக்குது. சரியா? என்ன பேர் இருந்தது? மையலின் உரைன்னு ஒன்று இருக்குது. இதில் அந்த நியூரான்னு சொல்கிறோம் தெரியுமா, நரம்பு செல்னு சொல்கிறோம் தெரியுமா, அதோட வேலை வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் டி கீழே கிடக்குது. இன்றைக்கி ஒரே அவசரம் தான் கொஸ்டின் ரெடி பண்ணுறதுல. சரியா? மையலின் உரை வந்து எதுக்கு பயன்படுதுன்னு கேட்குறாங்க. சரியா? மையலின் உரை அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவா, பியா, சியா, டியா? அதாவது நம்ம சொல்லக்கூடிய நரம்பு செல் இல்லை நியூரான்னு சொல்கிறோம், அதோட மிலின் ஷீத் அப்படிங்கிறது எதுக்கு இது ஆகுது? ஆப்ஷன் ஏ ரீட் பண்ணுறேன், ஆக்சானுக்கு நியூட்ரிஷன் வழங்குறது, ஊட்டச்சத்துக்களை வழங்குறதுக்காண்டி. ஆப்ஷன் பி வந்து டு கிரியேட் த நோட்ஸ் ஆஃப் ரான்வியரின் கணுக்களை உருவாக்குவது. ஆப்ஷன் சி என்ன சொல்கிறோம்னா டு ப்ரிவென்ட் த மிக்சிங் ஆஃப் சிக்னல்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் நியூரான்ஸ், வெவ்வேறு நியூரான்களுக்கு இடையில் சமிக்கைகளை கலப்பதை தடுப்பது. ஆப்ஷன் டி என்ன சொல்கிறோம்னா டு ஆக்ட் அஸ் அன் இன்சுலேட்டிங் லேயர் எனேபிளிங் த நர்வ் இம்பல்சஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட் வெரி குவிக்லி. ஒரு பாதுகாப்பு உரையாக செயல்பட்டு நரம்பு தூண்டல்கள் மிக விரைவாக கடத்தப்பட உதவுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? எது என்னவா இருக்கும்? 26வது கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? அதோட மையலின் உரை அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இன்சுலேட்டிங் லேயராக வேலை பார்த்து எனேபிளிங் த நர்வ் இம்பல்சஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட் வெரி குவிக்லி, ஒரு பாதுகாப்பு முறையாக செயல்பட்டு நரம்பு தூண்டல்கள் மிக விரைவாக கடத்தப்பட்ட உதவுவது தான் என்ன சொல்கிறோம் மையலின் உரையோட முதன்மை பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி நியூட்ரண்ட் வழங்காது, நோட்ஸ் ஆஃப் ரானியரை உருவாக்காது, அந்த சிக்னல்ஸை வந்து மிக்ஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கெலாம் கிடையாது. விச் பேர் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? விச் பேர் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் primarily categorizes plant growth inhibitors, தாவர வளர்ச்சி தடை செய்பவை தாவர ஹார்மோன்கள் எந்த இணை முதன்மையாக தாவர வளர்ச்சி அடக்கிகள், அதாவது எது வந்து பிளான்ட் இன்ஹிபிட்டர்ஸாக வேலை செய்யுதுன்னு கேட்குறாங்க. போட்டு விடுங்க. எது வந்து பிளான்ட் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது வந்து பிளான்ட் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? 27வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. வெரி குட். பிரணவ் சார் கரெக்ட், கீதா மேடம் கரெக்ட், பிரியா மேடம் கரெக்ட். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? அப்சிசிக் ஆசிட் மற்றும் எத்திலின் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்னா தாவர வளர்ச்சியை தடை செய்பவை அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன். 5 ஹார்மோன் கொடுத்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அந்த 5ஐயும் கரெக்டாக வந்து படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அது வந்து முக்கியம். சரியா? ஓகே, 28வது கொஸ்டின் பார்ப்போமா? 28வது கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 28. Which plant hormone is referred to as stress hormone because it increases the plant's tolerance against various stressful conditions? What is the primary action during water stress or drought? அதாவது கீழ்கண்டவற்றால் தாவரத்தின் பல்வேறு இறுக்க நிலைகளுக்கு எதிராக சகிப்புத்தன்மையை அதிகரிப்பதால் இறுக்க நிலை ஹார்மோன் என்று குறிப்பிடப்படும் தாவர ஹார்மோன் என்னது? மேலும் நீர் இருக்க வறட்சி காலங்களில் அதன் முதன்மை செயல்பாடு என்னன்னு கேட்குறாங்க. கொஷின் நல்லா லென்த்தியாக தானே இருக்கு இன்னைக்கு. எனக்கு அலைன் பண்ணும்போதே இதனால பெருசாக எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் நல்லது தான்.
சரியா? இதுக்கு ஆன்சர் என்னதுப்பா? மறுபடியும் நான் கொஸ்டினை ரீட் பண்ணட்டுமா? என்ன கேட்காங்க? இந்த பிளான்ட் ஹார்மோன் ரெஃபர் டு அஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது என்னது? பிகாஸ் இட் இன்க்ரீசஸ் த பிளான்ட்ஸ் டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் வேரியஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் பிரைமரி ஆக்ஷன் டியூரிங் ஸ்ட்ரெஸ் ஆர் ட்ராட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அப்சிசிக் ஆசிட். அதாவது அதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பிளான்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்சிசிக் ஆசிட் அது என்ன பண்ணணும்னா ஸ்டொமேட்டோவை வந்து என்ன பண்ணிக்கணும்னா மூட வச்சுக்கணுமா, ஓகேவா? இல்லை தண்ணி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அப்சிசிக் ஆசிட் என்ன பண்ணணும்னா ஸ்டொமேட்டோவை வந்து ஓப்பன் பண்ண வச்சு, இலைத்துளை அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தண்ணியை வந்து வெளியே அனுப்பிடும் அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். சரியா? தேவையில்லாத தண்ணியை வந்து வெளியே அனுப்பிடும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29. பிச்சுச்சரி கிளாண்டை என்ன சொல்கிறோம்னா தலைமை சுரப்பின்னு சொல்கிறோம். விச் ஹார்மோன் செக்ரேட்டட் பை இட்ஸ் போஸ்டீரியர் லோப் prevents excessive water loss through urine and what condition results from its insufficient secretion? கொஞ்சம் கொஸ்டின் 2 தடவை ரீட் பண்ணாதான் தெரியும். பிச்சுச்சரி சுரப்பியை மாஸ்டர் சுரப்பி, அதாவது தலைமை சுரப்பின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய போஸ்டீரியர் லோப், அதாவது பின் கதுப்பு இருக்குது தெரியுமா, அது சுரக்கும் எந்த ஹார்மோன் சிறுநீர் மூலம் அதிகம் நீர் இழப்பை குறைக்கிறதுன்னு கேட்காங்க. சரியா? வாட்டர் லாஸ், யூரின்ல அதிகமாக வாட்டர் லாஸ் போகாமல் தடுக்கக்கூடிய ஹார்மோன் பேர் என்னது? அதனால என்னன்னா நோய் வந்து வருது அப்படிங்கிறத கேட்குறாங்க. குறைவான சுரப்பால் ஏற்படும் குறைபாடு நோய் என்னன்னு கேட்குறாங்க. போட்டு விடுங்க. சரியா? போட்டு விடுங்க. ஆன்சர் என்னது? 29. ஆன்சர் என்னது அப்படின்னா வாசோப்ரெசின் சொல்லுவோம். சரியா? இல்லைனா ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன். இந்த டயாபெட்டிஸ் இன்சுலஸ், தண்ணி சம்மந்தப்பட்ட நோய், யூரின் அதிகமாக போகிறாங்க அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? சர்க்கரை நோய். அது என்ன பண்ணுன்னா ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன் சொல்கிறோம். அதிகமாக தண்ணியை வந்து என்ன பண்ண விடாது அப்படின்னா வெளியே விடாமல் தடுக்கும். இந்த ஹார்மோன் சுரக்காததுனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேலை என்னது? உடம்புல இருந்து அதிகமாக தண்ணி சத்து வெளியே போயிடக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ என்ன பண்ணணும்னா வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி இது இந்த ஹார்மோன் வந்து ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸுங்கிற கண்டிஷன் வரும். அதிகமாக நிறைய டைம்ஸ் வந்து யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த கண்டிஷன் தான் பேசியிருக்காங்க. சரியா? ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பார்ப்போமா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 30வது கொஸ்டின். What is the condition caused by the insufficient secretion of thyroxine hormone in children and what are its characteristic symptoms? அதாவது தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பற்றாக்குறையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? சரியா? தைராக்சின் ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்குது அப்படின்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. சரியா? தைராக்சின் ஹார்மோன் அப்படிங்கிறது கம்மியாக சுரக்குது. இன்னும் 20 கொஸ்டின் இருக்குது, கொஞ்சம் வாஸ்ட்டாக. தைராக்சின் ஹார்மோன் வந்து கம்மியாக சுரந்துச்சுன்னா என்ன நோய் வரும்னு கேட்குறாங்க. போட்டு விடுங்க. தைராக்சின் ஹார்மோன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன நோய் வரும்? என்ன வரும்? தைராக்சின் அப்படிங்கிறது growth ஹார்மோன் தானே, வளர்ச்சி ஹார்மோன் தானே. குறைவாக சுரந்துச்சு அப்படின்னா அது என்ன வரும்னா கிரிட்டினிசம், டுவார்ஃபிசம், ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட், அதாவது டிஃபெக்டிவ் போன் ஃபார்மேஷன், குட்டி குட்டியாகவே இருப்பாங்க. சரியா? வளர்ச்சி அப்படிங்கிறது கம்மியாயிரும் அப்படிங்கிறது பேசியிருப்பாங்க. சரியா? தைராய்டு சுரப்பி வீங்குதல், கழுத்து பகுதியில் கிரிட்டினிசம், குள்ளத்தன்மை, குறைவான மன வளர்ச்சி மற்றும் குறைவான எலும்புகள் வளர்ச்சி தான் என்ன சொல்லணும்னா தைராக்சின் ஹார்மோன் வந்து போதிய அளவில் சுரக்கலை அப்படின்னா வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? 31வது கொஸ்டின் பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ரிஃப்ரெஷ் பண்ணணுமே வரேன். நீ கொஸ்டின் கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா? பார்க்குறவங்க சொல்லுங்கள். நீ கொஸ்டின் கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா? வாட் டு யூ ஃபீல்? படிக்க முடியுதா படிக்க முடியலையா? 30 வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆன்சர் என்னது? 30 வந்து ஆப்ஷன் சி, கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே. 31வது கொஸ்டின் பார்ப்போமா? 31வது கொஸ்டின் பார்ப்போமா? 31வது கொஸ்டின் என்னது அப்படின்னா islets of Langerhans secrete insulin and glucagon. What are the respective primary functions of these two hormones regarding blood glucose level? லாங்கர்கனின் திட்டுக்கள்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இன்சுலின், குளுக்கோகான் அப்படிங்கிறது சுரக்குது. இதோட வேலை என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சுலின் வந்து என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குளுக்கோகான் வந்து குளுக்கோஸ் லெவலை ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஆப்ஷன் சி வந்து என்ன சொல்லுதுன்னா இன்சுலின் வந்து என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு கொடுக்காங்க. அதை வந்து அப்புறம் குளுக்கோகான் வந்து டிக்ரீஸ் பண்ணுன்னு கொடுக்காங்க. அப்புறம் ஆப்ஷன் டி என்ன கொடுக்காங்க? ரெண்டுமே என்ன பண்ணுது? குளுக்கோஸை வந்து செல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கூட உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
என்ன லென்த்தியாக இருக்குது, அந்த மாதிரி சில நேரம் டைம் கன்சியூமிங்காக இருக்கணும்னா அந்த மாதிரி கொஸ்டின் வச்சுருவோம். அதான் வந்து விஷயம். ஆன்சர் என்னதுப்பா 31 வந்து எழுது பி. ஓகேவா, கொஞ்சம் நிதானமாக ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். அதாவது இன்சுலின் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கிளைக்கஜனாக மாற்றி கொடுக்கும், குளுக்கோஸாக கிளைக்கஜனாக மாற்றி கொடுக்கும். அப்படி இருக்கும்போது பிளட் குளுக்கோஸ் லெவலை டிக்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளுக்கோகன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளைக்கஜனை மறுபடியும் என்ன பண்ணுது குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸை மாற்றி விட்டுனா ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூட்ட உதவுது குளுக்கோகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குறைக்கிறது இன்சுலின், கூட்டுறது குளுக்கோகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் பேசுவோமா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அட்ரினல் கிளாண்ட் இஸ் டிவைடட் இன்டு த கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா விச் ரீஜன் ப்ரொடியூசஸ் எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ். அதாவது லைக் அட்ரினல் அண்ட் விச் ரீஜன் ப்ரொடியூசஸ் த லைஃப் சேவிங் ஹார்மோன் கார்டிசால். அதாவது அட்ரினல் சுரபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கார்டெக்ஸ் மெடுலா, அதாவது கார்டெக்ஸ் புரணி மெடுலா அப்படிங்கிறது ரெண்டாக படிக்காங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா எந்த பகுதி வந்து எமர்ஜென்சி ஹார்மோனை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, எந்த பகுதி வந்து எமர்ஜென்சி ஹார்மோனை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் என்னது, கொஸ்டின் நம்பர் 32. என்ன கொஸ்டின் நம்பர் 32 போட்டு விடுங்க. ஆன்சர் என்னது, ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் பை மெடுலா லைஃப் சேவிங் ஹார்மோன் கார்டிசால் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சரியா, அவசரகால ஹார்மோன்கள் மெடுலாவால் சுரக்கப்படுகிறது. உயிர் காக்கும் ஹார்மோன்கள் கார்டிசால் அதாவது கார்டிசால் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. அதுக்கப்புறம் பார்ப்போமா, the sudden elongation of the stem followed by flowering in plants with closely packed leaves when treated with the specific hormone is called bolting. Which hormone is responsible for inducing the phenomenon? அதை பற்றி கேட்காங்கன்னா இலையடுக்கு கொண்ட தாவரங்களின் மீது ஒரு குறிப்பிட்ட ஹார்மோனை தெளிக்கும் போது திடீரென தண்டு என்ன பண்ணுதுன்னா நீட்சி அடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழும் செயல் போல்டிங் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை தூண்டுவதற்கு காரணமான ஹார்மோன் என்னன்னு கேட்காங்க. போட்டு விடுங்க. அதாவது இது தெளிச்சோம் அப்படின்னா அந்த செல் வந்து இந்த ஸ்டெம் வந்து எலாங்கேட் ஆகுமா, அதனால சீக்கிரம் வந்து பூ பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. பேர் என்னதுப்பா, இதுக்கு என்ன ஆன்சர்னா 33. கொஸ்டின் நம்பர் 33க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஜிப்ரலின். சரியா, என்ன பேர் ஜிப்ரலின். சரியா, இதுவும் இதோட யூசஸ் வந்து பார்த்துக்கோங்க. சரியா, ஜிப்ரலின். வெரி குட் நித்யா மேடம். ஓகேவா, 34வது கொஸ்டின் பார்ப்போமா. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ் ஆஃப் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் காஸ்டு பை த இன்சஃபிஷியன்ட் செக்ரேஷன் ஆஃப் இன்சுலின். அதாவது என்ன சிம்டம்ஸ் வரும், ஒருவேளை இன்சுலின் வந்து ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து வரும்னு கேட்குறாங்க. சரியா, ஒருவேளை இன்சுலின் வந்து ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து வரும்னு கேட்குறாங்க. ஏவா பியா சியா டியா, ஆப்ஷன் தெரிலையா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வைக்கிறேன் பார்ப்போம்னே. ஓகே, அதாவது டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இன்சுலின் வந்து ஒழுங்காக சுரக்கலைன்னா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, இன்சுலின் ஒழுங்காக சுரக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போட்டுவிடுங்க. கொஸ்டின் நம்பர் 34 என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கிளைசீமியா. இன்சுலினோட வேலையை தானே குளுக்கோஸை கிளைக்கஜனாக மாற்றி விடணும். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ மாற்றலாம் இன்சுலின் சுரக்கலை அப்படின்னா அந்த சுகர் லெவல் வந்து பிளட்டில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். பாலியூரியா, ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருப்பாங்க. பாலிடிப்சியா, அதிகமாக தண்ணி தாகும். இது எல்லாமே சுகரோட சிம்டம்ஸ். சரியா, அதான் வந்து பேசியிருக்காங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. 34வது கொஸ்டின் பார்ப்போமா. கொஸ்டின் நம்பர் 34 என்ன கேட்காங்க, சாரி 35. விச் ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் பை த பினியல் கிளாண்ட் and is referred to as the time messengers. அதாவது because it signals the body about the night period and how does the low wavelength light affect its production. அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த ஹார்மோன் வந்து அதாவது பினியல் சுரப்பியால் சுரக்கப்படுகிறது, அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த டைம் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைம் மெசஞ்சர்ஸ் காலத்தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது வந்து என்ன பண்ணுறோன்னா இது என்ன பண்ணும், கரெக்டான டைமில் நைட்டுனா கரெக்டான டைமில் தூங்க போயிடும், காலையில் அப்படின்னா கரெக்டான டைமில் எந்திப்போம். அது வந்து எந்த ஹார்மோன் என்ன சுரக்கிறதுனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னதுப்பா, இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையில் 6 மணிக்கு எந்திச்சு பழகணும்னு வைங்களேன். 6 மணிக்கு நீங்கள் கரெக்டாக வந்து என்ன முழிப்பு தட்டிடும். சரியா, இது நீங்கள் நைட்டு வந்து 10 மணிக்கு தூங்க போயிட்டீங்க, இல்லைன்னா 11 மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா அந்த 11 மணி
நீங்கள் டைம் பார்க்காமலே என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். இதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாடியோட பயாலஜிக்கல் சைக்கிள்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த டைம் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கால தூதுவர்களோட வேலை. அது எந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே தான் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்கிறாங்களே, அந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து இதோட சுரக்கிற தன்மையை வந்து இந்த என்ன ஹார்மோன் மெலட்டனின் தான் கரெக்டு. சரி, யாரை போட்டிங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? இது சுரக்கிறத கம்மி பண்ணுமா எப்போ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பார்த்து இல்லைன்னா லைட்டு போட்டு தூக்கம் வராமல் இருப்போம்ல அப்போ. சரியா? ஓகே, ராமத்திலகம் சார் கரெக்ட். ஓகேவா? ராமத்திலகம் கரெக்ட். ஓகேவா? சரி, அந்த அந்த தான் டிம்மாக இருக்கணும். நைட்டு வந்துட்டுனாலே தூக்கம் வந்துடும். அப்படி நம்ம ஏதாவது ஸ்க்ரீன் பிரைட் லைட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்போ மூளை வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இல்லை பகல் தான் இருக்குது, இன்னும் நம்ம தூங்குற டைம் வரலன்னு நினச்சிக்கிட்டு இந்த மெலட்டனின் சுரக்காது, அதனால் தூக்கம் வராது. சரியா? தூக்கம் வரலை அப்படின்னா ஃபோனை பார்க்கக்கூடாது. தூக்கம் வரலன்னா நான்லாம் என்ன தெரியுமா பண்ணுவேன் சொன்னால், ஆனால் சிரிக்கக்கூடாது. தூக்கம் வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஏதாவது கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கரெக்டாக நான் உண்மைக்கு சொல்லலை, ஒரு பக்கம் கூட தாங்க வேணா தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நான் வந்து புக்கை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த parrot ஹார்மோன் secreted by the parathyroid glands and which tissues does it act upon to maintain its metabolic balance? அதாவது பேராட் சுரப்பிகள், அதாவது என்ன சொல்ல பேரட் ஹார்மோனோட வேலை என்னது, பேராதைராய்டு சுரப்பிகளால் சுரக்கக்கூடிய பேரட் ஹார்மோனோட வேலை என்னது, அந்த எந்த திசுக்கள் வந்து அதில் வந்து வேலை பார்க்குறது, அதோட மெட்டபாலிக் பேலன்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் வந்து ஆப்ஷன் வந்து தெரியாது. சரியா? பார்த்து சொல்லுங்க. சரி சொல்லுங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா பேரட் ஹார்மோன் அப்படிங்கிறது பாராதைராய்டு சுரப்பியால் என்ன பண்ணுதுன்னா சுரக்கப்படுகிறது. அது என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரெகுலேட்டிங் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இந்த ஹியூமன் பாடி பை ஆக்டிங் ஆன் போன், கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன் சொல்கிறோம். அதாவது உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை வந்து என்ன பண்ணுவோம்னா சமநிலைப்படுத்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை சொல்கிறது கால்சியம் சத்து தேவை அப்படிங்கிறது சொல்கிறது. பாஸ்பரஸ் சத்து கம்மியாக இருக்குன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது. சரியா? அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை தான் யார் சொல்லியிருப்பாங்கன்னா பேரட் ஹார்மோன். அது யார் சுரக்கிறா? பாராதைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய பேரட் ஹார்மோன் அப்படிங்கிறது சுரக்கும். அதான் சொல்கிறாங்க. அது எங்கெல்லாம் இது பாதிக்குன்னு பாருங்க, போன், கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன் வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஒழுங்காக இல்லைன்னா பாதிக்குது. போன் வந்து கால்சியம் சத்து குறைபாடு, கிட்னி இன்டெஸ்டைன்லாம் அந்த பாஸ்பரஸ் சத்து குறைபாடாக இருக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து பார்ப்போமா? ஓகே, இந்த தைமஸ் கிளாண்ட் என்னது? தைமஸ் கிளாண்டு. சரியா? தைமஸ் சுரப்பி. ஓகேவா? தைமஸ் சுரப்பி என்ன சொல்கிறாங்க? செக்ரீட்ஸ் த ஹார்மோன் தைமோஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. வாட் ஆர் இட்ஸ் 2 மெயின் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் டு த இம்யூன் சிஸ்டம்? தைமஸ் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து தைமோஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட வேலை என்னன்னு கேட்குறாங்க. போட்டு விடுங்க. தைமஸ் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து தைமோசின். அதோட வேலை என்னன்னு கேட்குறாங்க. போட்டு விடுங்க. ஆன்சர் இது ஸ்டிமுலேட்டிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் அண்ட் ப்ரமோட்டிங் த ஃபார்மேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லிம்பஸ். அதாவது தைமஸ் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து தைமோசின். அது முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லா வந்து ப்ரமோட் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் அதோட வேலை. அதே மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க, தைமஸ் சுரப்பி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வயசாக சைஸ் வந்து சிறுசாகிட்டே இருக்கும். இந்த தைமஸ் சுரப்பி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செஸ்ட் பகுதியில். சரியா? ஓகேவா? நெஞ்சு பகுதியில் இருக்குது. ஓகேவா? அதாவது ஹார்ட்டுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, லங்ஸுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு இந்த பகுதியில் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோட்ஸ் ஆஃப் asexual reproduction involves by the formation of new offspring from the algal filaments when they break into fragments, provided each fragment has at least one cell. பின்வரும் பாலின இனப்பெருக்க முறைகளில் பாசி இலைகள் துண்டுகளாக பிரியும் போது ஒவ்வொரு துண்டிலும் குறைந்தபட்சம் ஒரு செல் இருந்தால் புதிய இளந்தாவரம் உருவாகும் முறை என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு போட்டுடுங்க. முப்பத்தெட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டு விடுங்க. இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னது அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய
துண்டாதல் தான் அர்த்தம். அதாவது ஒவ்வொரு பிரியக்கூடிய செல்லையும் ஒரு செல் இருக்கும், அப்பதான் புதுசாக வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துண்டாதல். அந்த பாசிலாம் இப்படி தானே, பாசி இப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், பாசி இப்படி தான். பாலில் இனப்பெருக்கம் மூலமாக துண்டாதல் மூலம் இதாகும். சரி, அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, இந்த ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர் விச் பேர் ஆஃப் வால்ஸ் இஸ் கன்சிடர் as essential வால்ஸ் as they directly participate in the sexual reproduction process. மலரின் அமைப்பில் பாலினப்பெருக்க செயல்பாட்டில் நேரடியாக பங்கேற்பதால் எந்த அடுக்குகள் முதன்மையான அத்தியாவசிய அடுக்குகளாக கருதப்படுகின்றன சொல்லுங்க. எது வந்து முக்கியமான பகுதி? கேலிக்ஸா கரலாவா, கேலிக்ஸா ஆண்ட்ரிஷியமா, கரலா ஆண்ட்ரிஷியமா, இல்லைனா ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியமா? ஆன்சர் வந்து 39க்கு ஆன்சர் வந்து என்னதுன்னா ஆண்ட்ரிஷியமும் கைனீஷியமும். சரியா, மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும் தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 40வது கொஸ்டின் பார்ப்போமா. வாட் இஸ் த டேர்ம் ஃபார் த கிராஸ் பாலினேஷன் கேரிட் அவுட் பை பேர்ட்ஸ் அண்ட் வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பிளான்ட் வேர் ஸ்குரில்ஸ் மீடியேட் பாலினேஷன்? அதாவது பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போட்டு விடுங்க. பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? 40வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதுப்பா? ஜென்சி மேடம் லேட்டாக வரீங்க. சரி, ஓகே. ஆன்சர் என்னது? இது பேர் வந்து ஜூஃபில்லி. ஜூஃபில்லினா பொதுவாக என்னது அப்படின்னா அனிமல்ஸ் சேர்ந்தது. அனிமல்ஸ் மூலமாக, விலங்குகள் மூலமாக இந்த மகரந்த சேர்க்கை நடந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பறவையும் சேர்த்துக்கிட்டாங்க, அதனால் ஜூஃபிலின்னு போட்டாங்க. சில்க் காட்டன் ட்ரீன்னு கொடுத்துட்டாங்க. இந்த அனிமோனா என்ன அர்த்தம் தெரியுமா? காற்று மூலமாக. சரியா, ஏர் மூலமாக நடக்கிறது அனிமோ. நான் சொல்லித்தரேன். ஹைட்ரோனா வாட்டர். சரியா, தண்ணி மூலமாக நடக்கிறது வாட்டர். என்டமோ அப்படின்னா இன்செக்ட். சரியா, பூச்சி மூலமாக நடந்துச்சு அப்படின்னா அது வந்து என்டமோ. இதே மாதிரி தான் என்டமாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ்னு அர்த்தம். புரியுதா? என்டமாலஜின்னு ஒன்று இருக்குது, அது பேர் ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ். ஓகேவா? என்னாச்சு? பதிலை காணும், கேட்டதுக்கு பதிலை காணுமே. ஓகேவா? இந்த மேல் reproductive system which cells located within the seminiferal tubules are responsible for providing nourishment necessary for the development of sperm. போட்டு விடுங்க. 2 o'clock பார்த்தேன், 2:30 வரை வெயிட் பண்ணிங்களா? சரி, ஓகே. இதுக்கு ஆன்சர் என்னதுப்பா? ஆப்ஷன் சி. சரியா, ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா செர்டோலி செல்கள். இந்த செல்கள் தான் என்ன பண்ணுவோம்னா அந்த விந்தணுகளுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கும். ஓகே, ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் நரிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதான் கரெக்ட். சரியா, செர்டோலி செல்கள். சரியா, செர்டோலி செல்கள் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். என்ன ஒரு நிமிஷம். சரினா என்ன, ஓகேனா என்ன? ஏன் இப்படி கேட்கீங்க? நான் எதுவும் பேசும்போது அப்படி சொல்கிறேன்னா செர்டோலி செல்கள். சரியா, ஆன்சர் வந்து என்னதுன்னா செர்டோலி செல்கள். சரி, ஆடு மெல்ல பொறுமையாக சொல்லுங்கள். ஓகேவா? 42வது கொஸ்டின் பார்ப்போமா. டியூரிங் த menstrual cycle which phase occurs around the 14th day where the graphene follicle bursts and the ovum is released and which hormone reaches its peak level to trigger this event? அந்த கிராஃபின் பாலிக்கல், அதாவது அந்த சுழற்சியின் போது கிராஃபின் பாலிக்கல் வெடித்து அண்டம் வெளியே வர நிலை சுமார் 14ஆம் நாளில் நிகழ்கிறது. இது எந்த நிலை மற்றும் இந்த நிகழ்வை தூண்டுவதற்கு எந்த ஹார்மோன் அதன் உச்சநிலையை அடைகிறதுன்னு கேட்குறாங்க.
சரினாலும் ஓகேனாலும் ஒன்று தான். ஆனால் என்ன, எனக்கு பழக்கம் அப்படி இருந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது. ஓகேவா? ஓகே, ஆன்சர் என்னது? இது ஓவுலேட்டரி ஃபேஸ். சரியா? என்னது? ஓவுலேட்டரி ஃபேஸ். லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? வெரி குட், வெரி குட். சி ஆன்சர் போடுறாங்க. ஓகேவா? இன் ஹியூமன்ஸ், where does internal fertilization typically occur and what is the process called when the developing embryo attaches itself to the uterine wall and 6 to 7 days after fertilization? எங்கே வந்து அந்த கருவுறுதல் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போட்டுவிடுங்க. எங்கு நடைபெறுகிறது? அதுக்கப்புறம் 6 முதல் 7 நாட்களுக்கு வளரும் கருப்பையின் சுவரில் புதிய இடத்துல வைக்கப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. போட்டுவிடுங்க. 50 கொஸ்டினுங்க. இன்னைக்கு கஷ்டப்பட்டு திணறி 50 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். நாளைக்கு தான் என்னால் எடுக்க முடியாது. சரிங்களா? நாளைக்கு ஒரு நாள் லீவ். ஓகேவா? நாளைக்கு ஒரு நாள் லீவு, சில காரணங்களால். நாளை கழிச்சு வந்துடுவேன். சரியா? நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இந்த 10th ஸ்டாண்டர்டை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபெலோப்பியன் டியூப் என்ன? ஃபெலோப்பியன் டியூப், ஆம்பிளா ரீஜன், இம்ப்ளான்டேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் போப்போமா? என்ன பார்க்கும்? 44. Which pituitary hormone stimulates the uterine contraction necessary for childbirth and which anterior pituitary hormone primarily promotes milk production after delivery? இதை போட்டு விடுங்க. எது வந்து இந்த யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்டாக ஹெல்ப் பண்ணுது? எது வந்து அந்த பால் உற்பத்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஆமாம், நினச்சேன் நீங்கள் 11th 12th கொஸ்டின் எல்லாம். ஆனால் பெருசாக தானே இருக்குது நித்யா மேடம். நான் அதான் நினச்சேன், அலைன் பண்ணும்போது தான் நினச்சேன், என்ன இது ஒரு பக்கத்துக்கு வருது அப்படின்ட்டு. சரி, இருக்கட்டும்ட்டு வந்துட்டேன். 44 வந்து ஆன்சர் சி. சரியா? ஆக்சிடாசின் வந்து என்ன பண்ணுவோம்னா கான்ட்ராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதாவது ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது பால் உற்பத்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? அதான் வந்து விஷயம். சரியா? 45வது கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 45. Which hormone secreted by the Leydig cells of the testis play a crucial role in the initiating process of the spermatogenesis? போட்டு விடுங்க. எந்த ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது, அது வந்து எந்த ஹார்மோன் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது? 11th 12th பார்க்க நேரம் இல்லை. நவம்பர் 15 வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா டெட் எக்ஸாம் நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால் அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொடுக்கணும். இதுவே ஆனால் லேட்டு தான். சரியா? ஓகேவா? அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 1 and 2 கம்மினாக போகும். ஓகேவா? ஒரு நாள் பேப்பர் 1 இருக்கலாம், இன்னொரு நாள் பேப்பர் 2 இருக்கலாம். PYQ சீரீஸ் தான் இதை முடிச்சுட்டு மிஞ்சி போனால் இந்த 10th ஸ்டாண்டர்டில் இன்னொரு பார்ட் 5 வேணால் போடுவேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக PYQவில் போகிறோம். சரியா? PYQவில் போயிட்டு அதை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ரீட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகுது, அப்படி தான் இருக்கும். சில நேரம் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் பெரிய கொஸ்டினாக நம்மளுக்கு டைம் கடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன வச்சுருப்பாங்க, பெருசாக வச்சுருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி தானே. சரியா? கொஸ்டின் டைப் கேட்குறதுல வந்து நிறைய விதங்கள் இருக்குது. சரி, இந்த மாதிரி ரீட் பண்ண வச்சே டைமை வந்து பாடாப்படுத்திடும். அந்த மாதிரி பேராக கொடுத்தான்னு வைங்களேன், மண்டை காஞ்சி போயிடும். அதான் வந்து உண்மை. நமக்கு டைம் ஆகும். சரியா? அந்த டைம் ஆகி எப்பண்டா முடிப்போம் அப்படிங்கிற பிரெயின் கொஞ்சம் ட்ரை ஆகும். டிஎன்பிஎஸ்சியை கிராஸ் பண்ணிட்டேன்னா. ஆனால் வர இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து இப்படி தான் இருக்குது. என்ன குரூப் 1 கொஸ்டின்னா என்ன சொல்ல, ரீட் பண்ணியே மனுஷன் செத்து போயிடுவான். கூற்று காரணம் வைப்பாங்க. என்ன சொல்ல, நம்ம ஒரு வேலைக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுதோம், ஆனால் நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுக்காங்க. அதான் உண்மையை சொல்லணும்னா அதான் வந்து விஷயம். வாட்டர்னு கேட்குற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா காம்படிஷன் ஹெவி ஆகிட்டு, இந்த மாதிரி வச்சாலும் நீங்கள் குழம்புவீங்க, ஏதாவது தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இது என்னது? which type of contraceptive methods involve surgical sterilization and is referred to as tubectomy when performed on women? அது பேர் வந்து ஸ்டெரிலைசேஷன் தானே. ஆமாம், ஆப்ஷன் டி. சரி, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதாவது பெண்களுக்கான கருத்தடை பண்ணுறது பேர் வந்து டியூபெக்டமி. இதை கேட்கலாம். ஆனால் இவன் எப்படி கேட்டிருக்கான் பாருங்கள், அதுக்கு என்ன பேர்? அறுவை சிகிச்சைன்னு அவனே கொடுத்துட்டான். ஆனால் அது வந்து என்னது? அறுவை சிகிச்சை, ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. மேலுக்கு வந்து என்னது அப்படின்னா வேசக்டமி. சரியா? என்னது? ஆண்களுக்கு வந்து வேசக்டமின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பெண்களுக்கு வந்து டியூபெக்டமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. 47வது கொஸ்டின் பார்ப்போமா?
the mature pollen grains. The mature pollen grains is protected by a tough outer layer called the 𝐬𝐽 and the thin inner layer called the intine. Which structure of the 𝐬𝐽 serves as the point of exit for the pollen tube? போட்டுடுங்க. அதான் பெரும்பாடு. நிறைய பேருக்கு டிஎன்பிஎஸ்சி விட்டு போயிடலான்னு நினைப்பு வருது. ஆனால் என்ன, ரொம்ப தூரம் கடந்து வந்ததுனால சில பேர் போகாமல் அப்படியே இருக்காங்க. இதுதான் இப்போ நிதர்சனமான உண்மை. என்ன, என்னைக்காவது ஒரு நாள் கிடச்சிடாதா அப்படின்னு தான் இருக்காங்க. எல்லா எக்ஸாமே இப்போ அப்படி ஆயிட்டு. சரியா, 47 ஏதாவது ஒரு டஃப்னஸ் இருக்கும். பேங்கிங் சைடு போனீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 சம் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஜெர்ம் 4 கரெக்டுன்னு. ஓகேவா, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பானே சொல்ல முடியல. அதான் வந்து விஷயம். சரியா, ஏன்னா கேட்கக்கூடிய இதை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கா. டஃப்னஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. The first milk secreted by the mother's breast immediately after childbirth is called colostrum. What is the crucial function of the newborn baby? ஓகேவா, குழந்தைக்கு அந்த முத பால் கொடுக்குறது வந்து எதுக்கு கொடுக்காங்க? இது ரீட் பண்ணி சொல்லிடலாம். சரியா, இது ஈஸி தான். குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பால் கொடுக்குறது வந்து எதுக்காக கொடுக்காங்க? என்ன ஆன்சரு? ஆப்ஷன் பி தானே. சரி, ஆன்சர் எடுத்து ஆப்ஷன் பி. ஓகேவா, டு ப்ரொவைட் த இம்யூன் சப்ஸ்டன்ஸ் அண்ட் நீடட் ஃபார் த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கறது தான். சரியா, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, நோய் தாக்குதலேருந்து பாதுகாக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் which of the following is an example of a plant that reproduces vegetatively through bulbul formation where a round bud like structure detaches and grows into a new plant? போட்டுடுங்க. பின்வரும் ஒன்றில் பூவின் மொட்டானது உருண்டை வடிவ குமிழ் போன்ற அமைப்பை உருவாக்கி அது தரையில் விழுந்து வேரூன்றி புதிய இளந்தாவரத்தை உருவாக்கும் குமிழம் உடலை இனப்பெருக்கத்திற்கு உதாரணமாக தாவரம் எது? எனக்கு ஆனால் இது வரைக்கும் நான் கொஸ்டின் பார்த்துருக்கேன். இந்த கொஸ்டின் எடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி இன்னைக்குள்ள கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக நம்மளே ஓவர் ஆகிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. சரி, வந்தது இன்னைக்கு அப்படி தான் மாட்டுச்சு. ஓகேவா, ஆன்சர் என்னதுப்பா? ஆப்ஷன் டி. 49வது கொஸ்டின் எழுதோம்னா ஆப்ஷன் டி. ஓகேவா, சரியா, 49வது கொஸ்டின் ஆப்ஷன் டி. ஓகேவா, அதுக்கப்புறம் which category of contraceptive devices including the copper T and Lippel's loop are designed to be placed inside the uterus and prevent the ovum from getting fertilized by inhibiting the motility of sperm? அந்த காப்பர் டீலாம் வைக்காங்கல்ல, அது வந்து என்ன மெத்தடுன்னு கேட்குறாங்க. ஹார்மோனல் மெத்தடா, பேரியர் மெத்தடா, ஐயூடிஸா, ஸ்டெரிலைசேஷன் மெத்தடா? காப்பர் டீலாம் வைக்காங்கல்ல, அது வந்து என்ன மெத்தடுன்னு கேட்குறாங்க. சரி, இன்றைக்கான ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எஃபர்ட்டை போட்டுட்டேன். நாளைக்கு கட்டாயம் என்னால் கிளாஸ் வர முடியாது. அதனால் நாளை கழிச்சுலேருந்து கட்டாயம் டெய்லி பார்க்கலாம். ஓகேவா, நாளை கழிச்சுலேருந்து நம்ம யூடியூப் கிளாஸ் கண்டினியூ ஆகும். நாளைக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா, ஸோ இன்றைக்கி என்னால் முடிஞ்சதை மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். ப்ரீவியஸ் கொஷின் வந்து அடுத்தாப்புல கொண்டு போகணும். சரியா, இது வந்து நம்மளோட டார்கெட். எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறது போட்டு விடுங்க. ஆன்சர் வந்து என்னது? ஐயூடிஸ். வெரி குட். ஓகேவா, ஐயூடிஸ், இன்ட்ரா யூட்ரைன் டிவைசஸ் அப்படிங்கிறது கரெக்ட். 50 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டு? 50 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட்னு போட்டு விடுங்க. ஒருவேளை பார்ட் 5 வந்துச்சு அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் நான் பார்ட் 5லேருந்து கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா அடுத்த கிளாஸ் அதுவாக தான் இருக்கும். ஓகேவா, இன்றைக்கி என்ன கிழமை? மண்டேவா, அதாவது புதன்கிழமை. சரியா, புதன்கிழமையிலேருந்து மறுபடியும் ரெகுலராக 2 மணிக்கு வருவோம். அந்த பார்ட் 5 எடுத்துகிட்டு இருந்தேன்னா பார்ட் 5ல் கொண்டு வந்தேன்னா இது வரைக்கும் எந்த லெசன் முடிஞ்சிருக்கும்? அதாவது ஒரு 16, 17, 18, 19 வரைக்கும் என்ன இருக்குன்னா போயிருக்கும். அந்த கடைசி ஒரு 4-5 லெசனை படிச்சுட்டு வாங்க. சரியா, நான் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்டில் கடைசி ஒரு கீதா மேடம் என்எஸ்ஏ போர்ஷன் வந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 19வது லெசன் வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டில் முடிஞ்சிருக்கும். 20லேருந்து அந்த 22 வரைக்கும், ஏன்னா கடைசி ஒரு 4 லெசன் 5 லெசன் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க. அப்படி தான் நான் கொண்டு வருவேன். சரிங்களா, ஓகேவா. நான் எந்த ஊரில் இருக்கேன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சரியா, அதெல்லாம் சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. ஓகே, பரவாயில்ல.
சரி, இன்றைக்கி எத்தனை கொஸ்டின் கரெக்டு? எத்தனை கொஸ்டின் கரெக்டு? சரி, நம்ம வெனஸ்டே பார்க்கலாமா? பை என்ன முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ, பாய். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.